மகளிர் தினம் வாங்க சொல்லி மகளிர்கள் மட்டும்தான் கை தட்டுறீங்க. ஆண்களுக்கு அது சந்தோஷம் இல்லையான்னு தெரியல. ஓகே, முதல்ல வந்து இங்க பேசுறதுக்கான இந்த நல்ல வாழ்க்கை அளித்த பதியம் இலக்கியத்தை சேர்ந்த ஐயா பாரதி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து என்னோட பயணிச்சுக்கிட்டே வர நம்ம கலம் வாசக வட்டம் அண்ணன் சதீஷன் அவர்களுக்கு நன்றிகள். அப்புறம் ஓஜி சார் கிரேட் கோட் வந்து இங்கே வந்திருக்காரு, மொழிபெயர்ப்பாளர் முனைவர் செந்தில்குமார் ஐயா. அவர் வந்து எனக்கு வந்து அறிமுகம் இல்லாதவர் இல்லை, அவர் என்னோட அப்பா மாதிரி. அவர் வந்து என்னோட பேராசிரியர். அவர் முன்னாடி இந்த உரையாடல் நிகழ்த்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லா கேள்வியோட எல்லா புத்தகத்தையும் வந்து ரொம்ப அழகா ஒரு குழந்தையை எப்படி பிரசவிக்க முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகா நமக்கு பிரசவிச்சு அந்த குழந்தையை நம்ம கையில் கொடுத்தாரு. இப்போ ஆளுக்கு ஒரு பிள்ளையை பத்தி ஆளாளுக்கு ஒரு பேசிட்டோம். நான் பேச போற பிள்ளை பேரு மீரா சாது. முதல்ல இந்த கதையை படிக்கும்போது ஒரு எப்பவுமே ஒரு நார்மலான கதையை ஒரு கருத்தோடு எல்லாருமே படிக்கணும்னா அது படிக்க முடியாது. நம்ம கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இந்த கதையை என்னப்பா இல்லை ஒரு பழிவாங்கல் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு பழிவாங்கிறது ரொம்ப பிடிக்கும், சின்சியரா சொல்றேன். ரொம்ப பழிவாங்கிறது ரொம்ப பிடிக்கும். முதல்ல இந்த கதையை படிச்சப்ப நல்லா பழிவாங்கிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது கதையை படிக்கும் போதுதான் இல்ல அதோட கருதுகோள் என்ன, அதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. கதைக்குள்ள போறேன். இந்த கதையோட கதை நாயகி துளசி. மீரா சாதுன்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றதுக்கு விரும்புறேன். ஏன்னா மீரா சாதுங்கிறது ஒரு கண்ணனின் பக்திகள் இருப்பாங்க இல்லையா, நம்ம மீராபாய் அவங்கள மையப்படுத்தினதுதான் அந்த கதை. மீராபாய் விதவிகளின் ஒரு உலகம், மீராபாய்கள் இருக்கிற ஒரு உலகம் தான் நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு இடம். அங்க வந்து நம்ம துளசி போறாங்க. துளசியை பத்தி சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு ஐஐடி மாணவி, நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டர் மாணவி. அவங்களோட அப்பா வந்து முன்னாள் ஐஜி இருந்தாலும் அவங்க மொட்டை தலையோட கையில ஒரு குச்சியோட திருவோடு வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க. என்னடா கதை இருக்கும்போது ஆரம்பத்துல ஒரு நல்ல மாணவி, ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டர் என்னாச்சு பிச்சை பாத்திரத்தோட இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட கதை நகருது. எப்பவுமே ஒரு கதைக்கு பொதுவா ஒரு கதை நாயகன் நாயகி ஒரு வில்லன் இருப்பாங்க இல்லையா. கதை நாயகி மீரா துளசி, நாயகன் வந்து மாதவன், அதோட துளசியோட கணவன், அவன் தான் கதை நாயகன். வில்லன் யாருன்னு நான் இங்க சொல்லணும், ஆனா இப்ப சொல்லல, கடைசியில சொல்றேன். ஏன்னா உங்க சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். உடனே கதையை போட்டு உடச்சிட்டு அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால மீரா சாது நல்ல ஒரு கதை எப்படி நடக்குதுன்னா, இந்த ஐஐடி மாணவி நல்லாதான் போயிட்டு இருக்கு. மாணவிக்கு வந்து திருமணம் பேசுறாங்க. பேசுறது யாருன்னா வினயன், அவர் வந்து மாணவியோட சீனியர். பேசிட்டாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு பத்திரிகையாளனா நம்ம மாதவன் கதையோட ஹீரோ உள்ள வராரு. உள்ள வந்து நல்லா பேசுறாரு. பொதுவாகவே பெண்களுக்கு எந்த மாதிரியான ஆண்களை பிடிக்கும்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சிரிக்க வைக்கிற ஆண்களை தான் அவங்களுக்கு பிடிக்கும். சும்மா வந்து நீ அப்படி இருக்க இப்படி இருக்க அப்படின்னு புகழ்ற ஆண்களை பெண்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் தான். சிரிக்க வைக்கிற ஆண்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம மாதவன் எப்படி இருக்காருன்னா அந்த மாதிரி சிரிக்க வைக்கிற ஒரு மனிதர். அவரு தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு துளசி கிட்டனா, ஆல்ரெடி இன்னைக்கு 28 காதலிகள் இருக்காங்க அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்னோட 29வது ஆள் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஏன்னா இப்படி இந்த மனுஷன் ப்ரொபோஸ் பண்றது இப்படியான பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா அவர் அப்படிதான் அறிமுகப்படுத்திருப்பாரு. இதை நம்ம எங்க ரிலேட்டட் பண்ணணும்னா, நம்ம கண்ணன் இருக்காரு இல்லையா, நம்ம திருவிளையாடலாம் நிகழ்த்துவார் அந்த மாதிரி கண்ணன் வந்து அவரோட நம்ம வந்து ரிலேட்டட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த கதைக்கு மீரா சாது அப்படிங்கிற பேர் வந்தது? நம்ம மீராபாயை பத்தின கதைன்னு சொன்னோம் இல்லையா. கண்ணனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்க. ஆனா மீரா சாது மட்டும்தான் நம்ம பேசுற ஒருத்தவங்க, பேசப்படுற ஒருத்தவங்க. மற்ற ராதையும் நம்ம பேசுவோம், ஆனா இவங்க எல்லாரும் அவரோட மனைவிகள். இவங்க எல்லாரும் ஒருத்தங்கள்ல வந்துருவாங்க. ஆனா மீரா சாது தன்னந்தனியா ஒருத்தியா நிற்பா. நம்ம துளசியும் அப்படிதான் நிற்கிறா. ஒரு விதவைகள் இருக்கிற
இருக்கிற இடத்துல ஒரு ஐஐடி மாணவி எப்படி போய் அங்க சிக்கலாம் அப்படிங்கிற கதையை தான் நம்ம மீரா சாது கதை சொல்லுது. ஒரு இந்த கதையை நம்ம எப்படி அணுகணும்னா, முதல்ல நம்ம கதையோட மையத்தை வந்து இந்த கதையில முதல்ல படிச்சா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது அந்த மாதிரி ஒரு 4 தடவை அந்த கதையை படிச்சாதான் நமக்கு புரியும். இந்த மீரா சாதி எனக்கு கொடுத்தது வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஏன்னா நமக்கு மீரா சாதி புத்தகம் பேச கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது அப்படி ஒரு புத்தகம். வினயன் பத்தி சொல்றேன். வினயன் வந்து கல்யாணம் 2 பேருக்கு முடிவாயிடும். அந்த நேரத்துல வந்து கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வந்து நம்ம மாதவன் வந்து துளசிக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வந்து ஏன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இருந்தும் துளசிக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. இல்ல நம்ம வினயனை அப்படி ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா நம்ம கண்ணன் மாதிரி இல்ல, எந்த பெண்கள் 28 பெண்கள் சும்மாவா நார்மலாவும் பேசி மயக்கியிருப்பாரு. அதே மாதிரி துளசி எப்படி மயக்கணும்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதை எந்த மாதிரியானனா நேரமே நீ இல்லாம நான் வாழ முடியாது அப்படிலாம் சொல்றதை விட்டுட்டு துளசியோட கல்யாணத்துக்கு வந்து தேவையான புடவைகள், நகைகள், அந்த அவங்களோட புடவைக்கு கரெக்டா ஆப்டா பொருந்துற மாதிரி ஒரு நெயில் பாலிஷ், நகை பூச்சி தேடி அலைகிறார். என்னடா நமக்காக இப்படி பண்றானே, ஒருவேளை இவன் நமக்காக வந்து இதெல்லாம் யோசிக்கிறானா அப்படின்னு அப்பவே வந்து நம்ம துளசி வந்து லைட்டா விழுந்துட்டாங்க. இருந்தாலும் இல்ல வினயன் நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷன்ல வினயனுக்கு வந்து துளசி கால் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், நட்டாண்டு ராத்திரியில ஒரு பொண்ணு வந்து பேசணும்னு சொன்னா அவனு கூட பயப்படதான் செய்வான், என்னத்தை சொல்ல போறாளோ அப்படின்னு. அதே மாதிரி பயம் அவனுக்கு இருந்தது. அவன் வந்து இது ரொம்ப லேட் டைம், போன வை அப்படின்னு சொல்லி போன வச்சிடலாம். அந்த இடம் தான் ஒரு திருப்பு முனை. இதுவே மாணவன் வந்து சொல்ல துளசி உனக்கு என்ன பிரச்சனை, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த மீரா சாதி கதையே இல்லை. ஆனா மாதவன் அப்படி சொன்னனாலதான் இந்த கதையே தொடங்குது. என்னன்னா மறுநாளே மாதவன் கூட துளசி ஓடி போயிடலாம். ஓடி போறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை நல்லாதான் போகுது, நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. அந்த வாழ்க்கையில ஒரே சிரிப்பும் சந்தோஷமும் கொஞ்சல்களும் கெஞ்சல்களும் இந்த மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. நம்ம தலைவர் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி 28 காதல்கள் அவனுக்கு. ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, நண்டு சாப்பிட நிறைய எப்படி கவனம் இருக்கணும், அந்த மாதிரி மறுபடியும் தன்னுடைய காதல்களை தேடி அதை வந்து எப்படி நம்ம மாதவன் நியாயப்படுத்துறான்னா, நான் எந்த பெண்களையும் தேடி போகல, எல்லாருமே என்ன தேடி வந்த பெண்கள். ஆனா அந்த பெண்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு அப்பாவோட அன்புக்கும் ஒரு காதலனோட அன்புக்கும் ஒரு பாராட்டுக்கும் ஏங்குற பெண்ணா இருந்தா. நோட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஏங்குற பெண்களை தான் ஆண்கள் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க எந்த ஃபீலிங்ஸும் எந்த எமோஷன்ஸும் நீங்க காமிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாதவன் வந்து அவங்க நியாயப்படுத்திக்கிறான். இதுல வந்துட்டு நம்ம நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. கண்ணன், உண்ணி அப்படிங்கிற குழந்தைகளும் பிறக்கிறாங்க. குடும்பம் நல்லதான போயிட்டு இருக்கும் போதுதான் அடுத்த இன்னொரு 30வது காதலி வந்து கண்ணனோட வாழ்க்கையில நம்ம மாதவனோட வாழ்க்கையில நுழையிறான். நுழைஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே மாறி போயிடுச்சு நம்ம துளசிக்கு. என்னன்னா என்கிட்ட பேசுறது இல்லை, என்ன முன்னாடி மாதிரி கொஞ்சது இல்லை, அந்த மாதிரி எல்லா நேரமும் அவன் வீட்டுக்கு வர நேரமே ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்பதான் வந்து போய் கேட்குறான், என்னாச்சு ஏன் வீட்டுக்கே வரலன்னு கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து எனக்கு வரப்போற ஃபியூச்சருக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும், அதனால இதை அப்படியே விட்டுடலான்னு நான் நினைக்கிறேன் துளசின்னு சொல்லும்போது, நம்ம நினைப்போம் கத்துவா, சண்டை போடுவா, அடிப்பா. என்ன பண்றா, ஒரு நல்லா அமைதியா போய் அவனுக்கு விவாகரத்துல கையெழுத்து போட்டுட்டு ஒரு சத்தமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. தோழி அறிமுக முறையில கூட சொல்லியிருப்பாங்க, இதுல எங்கேயுமே கண்ணீரையே நம்ம பார்க்க முடியாது, ஒரு அழுகையே நம்மளால உணர முடியாது. நமக்கு அது படிக்கும்போது நம்ம அழுகமா இருக்கும். ஆனா அந்த கதையில எந்த பெண்களும் அப்படி உடைச்சு கதறி அழுதரா இருக்கவே இருக்காது. அந்த எல்லா கண்ணீருக்கும் வலிகளுக்கும் பின்னாடி ஒரே ஒரு சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப வலிமையான பெண்ணா இருப்பா துளசி. சரி, நல்லாதானே போயிட்டு இருக்கு, அடுத்த குழந்தைகளை துளசி தனியா பார்த்துக்குவா, அப்படி எப்படி அவன் வந்து மீரா சாதமா மாறினா அப்படின்னா, நம்ம துளசி வந்து இதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது
குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து குழந்தைங்களை கொண்டுருவா. ஏன் குழந்தைங்களையும் கொண்டு அவளே பார்த்துக்கலாமே அப்படின்னு யோசிச்சோம்னா, அந்த குழந்தைகளை அவ எப்படி பார்க்குறான்னா, தன்னோட வாழ்க்கைக்கு தன்னோட அவளோட வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கையோட ஒரு தொடர்ச்சியாக தான் பார்க்குறாளே தவிர, அந்த குழந்தைங்களை வந்து ஒரு தாய்மை உணர்வோட அவள் அணுகலையா அப்படின்னா இல்லை. அவளுக்கும் எல்லா மாதிரியும் தாய்மை உணர்வு இருந்தது. இப்போ ஏன் அந்த குழந்தைகளுக்கு வந்து அவ விஷத்தை கொடுக்குறான்னா, மரணங்கிறது வந்து ஒரு தண்டனை இல்லையா, அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா மரணங்கிறது ஆக்சுவலா ஒரு விடுதலை. அந்த விடுதலையை தான் அந்த குழந்தைகளுக்கு அவ கொடுத்தாலே தவிர அது ஒரு தண்டனையை அவ கொடுக்கல. ஏன்னா இனிமே இந்த குழந்தைகள் இந்த உலகத்துல இருந்ததுன்னா, ஒரு அப்பாவால ஒதுக்கப்பட்ட ஒரு அம்மாவை சேர்ந்த ஒரு குழந்தைகள் அந்த ஏமாற்றப்பட்ட வாழ்வின் தொடர்ச்சியா அது தொடர்ந்து வருமோ அப்படின்னு சொல்லிதான் நம்ம துளசி வந்து அவங்களுக்கு விஷம் கொடுத்து கொண்டுறா. இதனால வந்து சரி விஷம் கொடுத்துட்டா, அதனாலதான் அவ போயிட்டா. அப்ப வந்து குழந்தைகளை வந்துச்சவ கண்டிப்பா மாதவனையும் கொல்லணும்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா மாதவனை அவ கொல்லல. அப்ப மன்னிச்சிட்டாளா? மன்னிக்கவும்ல. அதுக்கு மேல ஒரு தண்டனை அவ கொடுத்தா. என்னன்னா, அதான் சொல்லல, முதல்ல படிச்சா வந்து இது பழிவாங்குற மாதிரி இருக்கும் இல்ல, ஆனா ரெண்டாவது படிச்சோம்னா தான் நமக்கு புரியும். இந்த மரணங்கிற விடுதலைய கண்டிப்பா துளசி வந்து மாதவனுக்கு தரல. அவ என்ன பண்ணிட்டான்னா, தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டான். ஏன் அது வந்து கரெக்டா? தன்னைத்தானே அழிச்சுக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ என்ன நினைக்கிறா, மாதவன் வந்து அவளுக்கு உலகமா இருந்தான். அவளோட சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே அவனாதான் இருந்தான். அவனோட ரிசம்பிளாதான் இவ இருந்தா, வாழ்ந்தா. இவன் இல்லாத ஒரு உலகத்துல வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சா. ஆனா நான் வாழ்ந்து அவனை சாகடிக்கணும்னு அவன் நினைச்சான். அதுக்காக அவ எடுத்துக்கிட்ட வேடம் தான் இந்த மீரா சாது வேடம். ஒரு 30 வயசு 35 வயசு பொண்ணு போய் மொட்டை அடிச்சுட்டு ஒரு அந்த மீரா சாதுகளுக்கு வந்து அங்க என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு டம்ளர் பாலும் ஒரு 10 கிராம் அரிசியும் தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடா கொடுப்பாங்க. அவ கடைசியா என்ன நினைச்சிட்டா, அவ இந்த குழந்தைகளுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் அப்பா வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டா இல்லையா, அதனால அந்த அவங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கும் அவ வந்து தன்னைத்தானே அழிச்சு அதுக்கான பிராய்ச்சித்தத்தை தேடிக்கிறதுக்கு அவ முடிவு பண்ணிட்டா. இப்ப வந்து அவ இருந்தாலும் குழந்தைங்களை எல்லாம் கொண்டு இருக்க கூடாது, அவ வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு நம்ம பேசலாம். சட்ட ரீதியா பார்த்தா அதெல்லாம் தவறுதான். ஆனா கேஆர் மீரா வந்து அவங்களை எப்படி சட்ட ரீதியா அவங்களை வந்து அளக்க முயற்சி பண்ணல. அவங்க வந்து ஒரு உணர்வின் அளவுகோல்ல அவங்களை வந்து அளக்க முயற்சி பண்றாங்க. இதை வந்து ஒரு உளவியல் ரீதியா தான் நம்ம அணுகணுமே தவிர நார்மலா ஒரு பொது புத்தியில அவங்களை வந்து நம்ம அணுகக்கூடாது. அப்படி அணுகணும்னா இந்த கதையே நமக்கு வந்து ரொம்ப தப்பா தான் தெரியும். அப்புறம் வந்து அவளை வந்து அவ காதலை நம்புறா, அதுக்கு பதிலா துரோகத்தை அவ வாங்கிக்கிறா. ஆனா அந்த துரோகத்தினால அவ தன்னையை இழந்துட்டா. தன்னை இழந்துதான் அவ அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு அவளே சிதைச்சுக்கிறா, அழிச்சுக்கிறா. இதுதான் அவளுக்கும் அவ கொடுக்கறது தண்டனை, மாதவனுக்கும் அவ கொடுக்கறது தண்டனை. ஒரு நாள் மாதவன் வந்து கையெல்லாம் விளங்காம போய் துளசியை பார்க்கறதுக்கு வரான். பார்க்க வரும்போது அப்பதான் அவளோட பழி வாங்குற உணர்வு வெளியே வருது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறா, மீரா துளசி வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஒரு மொட்டை தலையோட ரொம்ப விகாரமா இருக்கா. ஒரு 10 கிராம் ஆச்சு சாப்பிட்டா அவ எப்படி எலும்பு தோலுமா இருந்திருப்பா. அவளை பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. அந்த அவன் வந்து துளசி அப்படின்னு கூப்பிடும் போது இவன் முட்டி போட்டு அவன்கிட்ட பிச்சை கேட்கிறா. அந்த இடத்துல அவன் அப்படியே நெஞ்சு முடிச்சுட்டு விழுகிறான். அதோட அந்த கதை முடியுது. நம்ம யோசிப்போம், இருக்கட்டும், இருந்தாலும் இந்த கதையை படிச்சுட்டு நார்மலான மனநிலையில யாராலுமே வெளியே வர முடியாது. ஏதோ ஒரு துக்கம் நம்ம தொண்டை அடைச்சிட்டே தான் இருக்கும். ஆனா இதை ஏன் இங்க வந்து நான் இல்ல துளசி செஞ்சது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு ஒரு சேயிங் இருக்கு, அதை மீரா சார் சொல்லுவாங்க, காதலும் பேயும் கொள்கை அளவுல ஒண்ணுதான். ஏன்னா அதோட பொருத்தமான உடலை வந்து ஆட்கொள்வதற்கு ரெண்டுமே ரொம்ப மெனக்கிடும். அந்த மாதிரி ஒருவனை தான் நம்ம மாதவனை வந்து துளசி தேர்ந்தெடுத்தா. ஆனா அது அந்த மாதிரி இல்ல, தப்பான முடிவுன்னு அது பின்னாடிதான் தெரிஞ்சது. இதை வந்து ஒழுக்கத்தின் கோணத்துல பார்த்தோம்னா இதை நம்ம வந்து கண்டிக்கணும். ஏன்னா நம்ம பெத்தவங்களை ஏமாத்திட்டு போயிட்டா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அவள் இழந்தது வந்து காதலை மட்டுமல்ல, அவள் இழந்தது தன்னையே, தன்னோட தாய்மையும் இழந்துட்டா, தன்னோட சுய சிந்தனை எல்லாமே அவள் இழந்துட்டா. ஏன் அவள் இழந்துட்டா? ஒருவேளை அவள் மறுபடியும் அதை ஃபைட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். இருந்தாலும் துளசி இடத்துல இருந்து பார்த்தா அவ
தனக்கான சுய தீர்ப்பை அவளே வழங்கிக்கிட்டா. நம்ம இங்க யாரும் அவளுக்கு தீர்ப்பு சொல்ற நிலைமையிலும் இல்லை, அதை சொன்னாலும் அது சரியாகவும் இருக்காது. அவளோட வாழ்வோட அடித்தளமே முடியும் போது அவள் மற்ற தன்னோட அடையாளங்கள் எல்லாத்தையும், ஒரு அம்மாவான அடையாளத்தை இழக்கிறா, ஒரு காதலி, ஒரு மனைவி, ஒரு பெண், அது எல்லா அடையாளத்தையும் அவள் இழந்துடுறா. இந்த கதையை நீங்க கண்டிப்பா படிக்கணும்னு நான் வந்து விரும்புறேன். இன்னொன்று இப்போ 5 புத்தகம் பத்தி 5 பேருமே பேச போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு விருந்து சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் இந்த 5 புத்தகம் பேசி முடிக்கும் போது. ஆனா இந்த விருந்தோட நிறுத்திடாம இன்னும் 2 வெதநெல்லு மூட்டை வச்சிருக்கோம். அதுதான் ஆராய்ச்சாரும் சூரியனை அணிந்த பெண்ணும். கண்டிப்பா அதையும் வாங்கி நீங்க உங்களோட மனசையும் வயிறையும் நிறைச்சிட்டு மகிழ்னு நான் விருப்பப்படுறேன். கடைசியா மீரா சாது கதை தொடக்கத்தோட ஒரு 4 வரியை மட்டும் நான் இங்க சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். என்னன்னா, காதல் பால் போன்றது, நேரமாக ஆக புளித்து போகும், திரிந்து போகும், விஷமாகும். மாதவன் எனக்கு அந்த விஷத்தை கொடுத்தான். நான் சாகவில்லை, மாறாக அவனை கொன்று விட்டேன் அப்படின்னு இந்த கதையோட தொடக்கத்துல அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த காதலை நம்ம முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, கதை நாயகி துளசி, நாயகன் மாதவன். அப்ப வில்லன் யாரு? வில்லன் தான் இந்த காதல். இந்த காதல்ன்ற வில்லன் இந்த கதையவும் இந்த துளசியவும் எப்படி புரட்டி போட்டுருச்சுங்கிறது தான் இந்த மீரா சாது கதை. வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி, வணக்கம்.